ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான இயர்பட்ஸ் பற்றின ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி முன்னாடி பழசு ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அது ரிப்பேர் ஆகிடுச்சு, அதனால யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதை கொஞ்சம் ஒன் சைடு மட்டும் தான் கேட்கும். ஸோ இன்னும் மாற்றணும். ஸோ அடுத்த மாதம் நான் மாற்றி அதை பற்றின இன்னொரு இயர்பட்ஸ் வாங்கி அந்த இயர்பட்ஸ் பற்றின ரிவ்யூ கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ சொன்ன மாதிரி தான் இப்போ நான் புதுசாக ஒரு இயர்பட்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த இயர்பட்ஸ் பற்றின ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த இயர்பட்ஸ் கொடுத்த அந்த பாக்ஸு. ஸோ அன்பாக்சிங் வீடியோ நான் ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருப்பேன். ஸோ அதில் வேணால் போய் பாருங்கள். அது நான் வாங்கி ஷோரூமில் தான் வாங்கினேன். அந்த ஷோரூமில் வாங்கி அதை அப்படியே நான் ஒரு ரிவ்யூ மாதிரி உங்களுக்கு, ரிவ்யூ கிடையாது, அன்பாக்சிங் மாதிரி உங்களுக்கு அப்படியே காட்டியிருப்பேன். ஸோ வேணால் அதை போய் பாருங்கள் அதில் என்ன இருக்குன்ட்டு. இருந்தாலும் நான் இப்போயும் உங்களுக்காண்டி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, இல்லாமா, இதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான பழைய இயர்பட்ஸோட இது நல்லா இருக்கா அப்படின்றத நான் ஃபுல் ரிவ்யூவில் நான் சொல்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்குது இந்த பாக்ஸு. இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணிட்டேன், இருந்தாலும் முன்னாடி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் இருக்கும் அது. ஸோ இந்த பாக்ஸை முதல்ல காட்டிட்டு அதுக்கப்புறம் இதை பற்றி நான் உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத நான் தெளிவாக காட்டுறேன். ஸோ பாக்ஸை பார்த்துக்கோங்க. பாக்ஸில் இப்படி தான் இருக்குது. இதுக்குள்ளே தான் அந்த இயர்பட்ஸுன்றது இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ளே அந்த சார்ஜிங் இந்த சார்ஜிங் கேபிள் இருந்துச்சு, டேட்டா சார்ஜிங் கேபிள் ஒன்று இருந்துச்சு. இது டைப் சி மாடலு. ஸோ நல்லாவே ஒர்க் ஆகுது. அப்புறமா சொல்கிறேன், ரிவ்யூ நல்லா இருக்கா இல்லைன்னு அப்புறமா சொல்கிறேன். ஸோ இது இதுதான் கேபிள். ஓகேவா, இதுக்குள்ளே தான் அந்த பாக்ஸ்குள்ளே தான் இருந்துச்சு. ஓகே, இப்படி வெறும் ஒரு அட்டை இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கார்டு இருந்துச்சு. இதுதான் அந்த வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல் மாதிரி இருக்குது. இப்போ இது எதுக்குன்னு தெரில, ஆனால் இது கொடுத்துருக்காங்க. பெருசாக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி பழைய இதில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி அதிலே கொடுத்துருக்காங்க. சொல்ல மறந்துட்டேன், என்ன பிராண்டுன்னே சொல்லாமல் இயர்பட்ஸை பற்றி நான் ரிவ்யூ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்ல நான் சாரி, ஐ எம் வெரி ரியலி சாரி. ஆக்சுவலாக நான் பழசு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா போட்டு 121 V2ன்றது. இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதும் போட்டு தான் 138 Pro Max அப்படின்ற ஒரு மாடலில் தான் அந்த போட் அப்படின்ற ப்ராடக்ட்டை பற்றி ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, TWSன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி நான் ரிவ்யூ ஏகப்பட்ட கார்டு கொடுத்துருக்காங்க. நிறைய கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்கள், ஆல்ரெடி இது ஒரு பெரிய கார் மாதிரி இருக்குமா, அதே மாதிரி இதில் ஒரு பெரிய கார், இன்னொரு அட்டை. என்ன இது, எதுக்கு இவ்வளோ அட்டை கொடுக்காங்கன்னு ஒன்றும் புரியலை. ஸோ அவ்வளோ பேப்பர் அது செலவு பண்ணதுக்கு குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு எனக்கு தோணுது. ஓகே ஃபைன். அது போக சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது. கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தன மாதிரி தான் இருக்கும். ஸ்டிக்கர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. சரிதா, இந்த ஸ்டிக்கர் கொடுத்ததில் கொஞ்சம் நல்லா எக்ஸைட் ஆகிருக்கு. குழந்தைக்கு மாதிரி நம்மளும் வா அப்படின்ற மாதிரி வாய்ப்பிழந்து பார்க்குற மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பெரிய பசங்க எதுக்கு இதுக்கிட்ட கொடுக்குறீங்கன்ற மாதிரி சில பேர் கேட்கலாம், சில பேர் அப்படின்னு வாய்ப்பழக்கலாம். ஸோ ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 90s கிட்ஸ் யாரும் பார்த்துருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. இந்த பிராண்ட் வாங்கினா ஸ்டிக்கர்ஸ் உங்களுக்கு சர்ப்ரைஸாக கிடைக்கும். அப்படி தூக்கப்பட்டுருவோம். இப்போ நான் புதுசாக வாங்கின இயர்பட்ஸு இப்படி இருக்குது. அதே போட்டு தான், அதே கேபிள் தான். அது ஆனால் கொஞ்சம் டிசைன் மட்டும், மாடல் மட்டும் கொஞ்சம் வேறு. ஓகேவா. ஸோ இதுக்குள்ளே தான் அந்த இயர்பட்ஸ் இருக்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்குது. ஓகே, இந்த போட் 138 Pro இயர்பட்ஸ் இதில் என்ன நல்ல விஷயம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பழசாவோட இது பெட்டராக இருக்குது, அவ்வளோதான். இதுக்கு தான் வீடியோ பார்த்துட்டு இருந்தோம்னு கேட்டிங்கன்னா சாரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, முன்னாடி அதோட குவாலிட்டியும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அதில் சில பிரச்சனைகள்லாம் இருந்துருச்சு, நான் சொல்லியிருப்பேன். ஒன் சைடு கேட்குற குவாலிட்டி மட்டமாக இருக்குன்ட்டு. ஆனால் இது அதை கம்பேர் பண்ணும்போது இது நல்ல பெஸ்ட்டாகவே இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி சரி. ஸோ நான் 4 டேஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். 4 டேஸாக யூஸ் பண்ணதை வச்சு தான் நான் ரிவ்யூ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இது லென்த்தி டைப்பு. ஆனால் முதல் நாளே வாங்கி கொஞ்ச நாள்லேயே கீழே போட்டாச்சு. ஸோ சாரி, லென்த்தாக இருக்கும். ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். இந்த பழைய இயர்பட்ஸுக்கும் புது இயர்பட்ஸுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்.
ஓகேவா. ஸோ பழசில் வந்து பட்டன் டைப்பு, இது வந்து வெறும் டச் டைப்பு. டச் பண்ணால் போதும், அது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆயிரும். ஸோ லைட்டும் இந்த மாதிரி, ஆனால் லைட்டு மட்டும் அதே மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. இந்த இயர்பட்ஸில் என்ன ஸ்பெஷல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து உண்மையிலே நல்லா இருக்குது. உண்மையிலே பாக்ஸில் நிறைய குவாலிட்டி போட்டிருக்கேன். இதோட ஃபீச்சர்ஸை பற்றி இந்த பாக்ஸுக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க. நான் வாட்ச் வேணால் காட்டுறேன் உங்களுக்கு. 5 நிமிஷம் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா 1 மணி நேரம் வரைக்கும் இதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஏதோ குவாட் மைக்ஸ் வித் இஎன்எக்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நாய்ஸை வந்து அந்தளவுக்கு ஃபுல்லாக கேன்சல் பண்ணுற மாதிரி அப்படி தான் நினைக்கிறேன். பின்னாடி இருக்கிற நாய்ஸில் அந்தளவுக்கு நம்ம கேட்காம சாங் ஹெட்ஃபோன் போட்டிருந்தோம், பேக்ரவுண்டில் நிறைய சவுண்டு கேட்கல, அந்த நாய்ஸில் கேட்காத அளவுக்கு குவாலிட்டியான இது கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. பீஸ்ட் மோட் அப்படின்ற ஒரு இதுவும் இதில் இருக்குன்றாங்க. பீஸ்ட் மோடுனால் நல்லா சவுண்டாக லவுடாக கேட்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ப்ளூடூத் கனெக்ஷனில் தான். என்ன வெர்ஷன் பார்த்தீங்கன்னா V5.3ன்ற வெர்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த V5.3 வெர்ஷன் இதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரில. அது போக இது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நானே நோட் பண்ணுறேன். இது வந்து IPX5 வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட்னு கொடுத்துருக்காங்க. அதுக்காண்டி நான் தண்ணியில் போட்டு செக் பண்ணணும்னு கேட்டால் இன்னும் ஈஸியாக சிம்பிளாக டச் பண்ணால் மட்டும் போதும். கொடுத்துருக்கிற பெஸ்ட்டான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தாண்டி பாக்ஸில் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது எத்தனை அது என்ன இருக்குது அப்படின்றத பற்றி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் அதோட போட்டும் கொடுத்து அதோட ஃபோட்டோவும் கொடுத்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா 11mm டிரைவர்ஸ் போட் சிக்னேச்சர் சவுண்டு அப்படின்னு இந்த அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி டோட்டல் ப்ளே டைம்னு பார்த்தீங்கன்னா 55 ஹார்ஸ். நீங்கள் ஃபுல் சார்ஜ் போட்டு நீங்கள் 55 ஹார்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 55 ஹார்ஸ்னால் 2 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார்ஜ் போடாமல் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. ஆப்பிள் ஃபோன்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம், அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த அது மாதிரி தான் இது கொடுத்துருக்காங்க இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இதில் கொடுக்குற ஃபீச்சர்ஸு அதை பற்றி நான் வந்து ஓரளவுக்காக சொல்லியிருப்பேன். எல்லாமே நான் பெரிய டெக்லாம் கிடையாது. ஸோ நார்மலாக இருக்கிறத நான் சொல்லி. ஸோ ஓகே, இந்த போட் ஏர்பட்ஸு இது எப்படி இருக்குது, நீங்கள் யூஸ் நான்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், இது எப்படி இருக்குது அப்படின்னு. சரி ஓகே, இதில் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு எதுவும் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஹார்ட்வேரில் என்ன நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ்ன்னு ஒன்றும் கொடுக்கல. பழைய போட் ஏர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியானதாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரா வந்து 2 பீஸ் அந்த உள்ள ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும்ல, இந்த ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும்ல, அதை வந்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஒரு ஸ்பேருக்கு 2 பீஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த தடவை அந்த மாதிரி அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது அது எதுவும் கொடுக்கல. ஸோ அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். அதோட மிகப்பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் சார்ஜ் வந்து ஃபுல்லாகலையான்றது எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்காக தான் இருக்குது இதில் வந்து. ஏன்னா பழைய போட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் ஏறுது, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து அந்த மாதிரி விஷயம் கொடுக்காது வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக இருக்குது. இல்லாமல் இந்த ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, இது எதுக்குன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஸோ லைட் எரியுது சார்ஜ் போட்டோம்னா, இல்லை சார்ஜ் இருக்கா, எதுக்கு லைட் எரியுதுன்னு தெரியல. ஒரு வேளை ஆன் ஆயிருக்கு அப்படின்ற விஷயத்துக்காண்டி இது லைட் எரியுதான்னு தெரியல. நான் ஃபுல் டைம் ஆனால் இயர்பட்ஸ் போட்டு நம்ம உள்ள ஃபோனில் செக் பண்ணோம்னா 100% அந்த சார்ஜ் காட்டும். இந்த பாக்ஸோட சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்றது கண்டுபிடிக்க முடியாது தான் மிகப்பெரிய நெகட்டிவாகவே இருக்குது. ஸோ இது வரைக்கும் இந்த இயர்பட்ஸை வந்து எந்த குறையும் எனக்கு தெரியல. நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இன்னொருத்தன்ட்ட கொடுத்தேன், அவங்ககிட்ட இது எப்படி இருக்குன்னு நான் கேட்டேன். அவன் என்ன சொன்னான்னா அவன் ஒரு பிராண்ட் வச்சுருந்தான், பிராண்ட் இல்லை, அந்த பிராண்டில் வந்து பேஸ் வந்து நல்லாயிருக்கும், பேஸு சவுண்ட் எஃபெக்ட் வந்து நல்லா இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து கொஞ்சம் டவுன் ஆகிருக்கிற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு குவாலிட்டின்றது இந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கு. பட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கான்னு கேட்டால் இல்லை அப்படின்னு அவன் சொல்லும்போது அந்த மாதிரி சொன்னான். ஏன்னா ஒரு சைடு மட்டும் நம்ம பேசி சொல்லக்கூடாது, அழுத்தம் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து அந்த மாதிரி எந்த ஃபீல்மே இல்லை. ஸோ அது ஒரு நல்ல பாயிண்டாக இருக்குது. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு சவுண்டு குவாலிட்டி வந்து பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா நான் இது வரைக்கும் யூஸ் பண்ண இயர்பட்ஸுக்கு இது கொஞ்சம் பெட்டர். ஸோ ஏன்னா நான் சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லும் போது இந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. ஸோ அதையும் நான் நோட் பண்ணிக்கணும், அதையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் விரும்புகிறேன். ஏன்னா நீங்கள் வாங்கும் போது ஏமாந்துடக்கூடாது இல்லையா, நான் சொன்னது தான் வாங்கன்ட்டு அப்படின்னு சொல்லலை. என்னை கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னு சொல்ல வரல. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், எனக்கு வந்து இது பெஸ்ட்டாக தான் இருக்குது. 4 நாள் யூஸ் பண்ணி தெரியல, ஒரு வேளை 1 வீக் அப்புறம் 1 மந்த்துக்கு அப்புறம்
ஆர் 1 இயருக்கு அப்புறம் கூட இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்னு தெரில. ஏன்னா இது மக்கர் பண்ணுமா இல்லை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வேறு எதுவும் வீடியோ போடும்போது இதில் எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் ரிவ்யூ மறுபடியும் வந்து ஒரு சின்ன பாயிண்ட்டை மட்டும் சொல்லிக்கிறது, கேட்குதா கேட்கலான்றதை ஒரு செகண்ட் 10 செகண்ட் மட்டும் லைட்டாக வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ணும்போது இதையும் லைட்டாக வந்து சொல்லிடுறேன். அது ஒர்க் ஆகுதா இல்லை 1 மந்த்துக்கு அப்புறம் 1 மந்த்துக்கு அப்புறம் தான் சில பிரச்சனை இருந்துச்சு. இதில் பிரச்சனை வரலன்னா பிரச்சனை இல்லை, பிரச்சனை வந்துச்சுன்னா பிரச்சனை தான். சொன்னால் பேசியிருக்கேன். சரி, ஓகே. பிரச்சனை வரலன்னா நான் வந்து வீடியோ போட மாட்டேன், பிரச்சனை வந்துச்சுன்னா நான் வீடியோ போடுறேன். ஸோ அதான் சொல்ல வந்தேன். ஸோ யாரெல்லாம் நீங்கள் போட் இயர்பட்ஸ் யாரும் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, இந்த மாடல் இயர்பட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்களான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்றதை நீங்கள் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், ஸோ மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ.